அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களும் திருப்பங்களும் நிகழ போகுதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதத்துல கிரகநிலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் மகர ராசியிலையும், செவ்வாய் ஜனவரி 16ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாரார். புதன் பகவான் ஜனவரி 17ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாரார். குரு பகவான் மாதம் முழுவதுமே மிதுன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார். சுக்கிரன் மகர ராசியில சஞ்சாரம் செய்வார். பிப்ரவரி 6ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு பெயர்ச்சியாவார். சனி பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும், ராகு பகவான் கும்ப ராசியிலையும், கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்றாங்க. இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்கிறத இனி பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். மகர ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சனி பகவான் முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல இருக்கார். சனிக்கு 3ஆம் இடம் நல்ல ஸ்தானம். உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறது சிறப்பான அமைப்பு. அடுத்து உங்க பாக்கியாதிபதியான புதன் பகவானும் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறது கூடுதல் விசேஷம். ராசியில புதன் திக்பலம் அடைஞ்சிருக்கிறதுனால, வலிமை பெற்ற காரணத்தினால நல்ல அறிவாற்றல் இருக்கும். எதுலையும் வளர்ச்சிகரமான முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். அதிநுட்பமான அறிவை கொடுக்கக்கூடிய கிரகம் புத்திக்காரகன் புதன் லக்னத்துல இருக்கிறதுனால புத்தி கூர்மையோட செயல்பட்டு இதுலையும் வளர்ச்சி காண்பீங்க. சுகஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாயும் உங்க ராசியில உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசி அன்பர்களுக்கு உண்மையாவே இந்த தை மாதம் ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய தன்மையை கொடுக்கும் இந்த மாதத்துல. இந்த தை மாதத்துல தொட்டது துலங்கும், நினைத்த காரியம் நிறைவேறும். ஆனா அதே சமயத்துல கோபம் மட்டும் கொஞ்சம் அதிகமா வரும். ஏன்னா உஷ்ண கிரகமான சூரியனும் உங்க ராசியிலேயே இருக்கார். ஆக்ரோஷ கிரகமான செவ்வாயும் உச்சபலம் பெற்ற நிலையில இருக்கார் லக்னத்திலேயே. அஷ்டமாதிபதி தொடர்பும் இங்க லக்னத்துக்கு வந்த காரணத்தினால கோபம் ரொம்ப அதிகமா வரும். கோபம் தான் இந்த மாதத்துல உங்களுக்கு நெகட்டிவான பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதத்துல மெயின் வில்லனே உங்க கோபம் தான். கோபத்தை எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான மாதமா போகும். எதுலையும் கோபம் இல்லாம நிதானமா செயல்பட்டா இந்த தை மாதம் உங்களுக்கு பலவிதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமா இருக்கும். குடும்பஸ்தானத்துல ராகு இருக்கார். சர்ப்ப கிரகமான ராகு குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால 3ஆம் நபர்களுடைய குறுக்கீடு குடும்பத்துல இல்லாம பாத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் குடும்ப பிரச்சனை ஏதாவது இருந்தா கூட குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே நீங்களே பேசி தீர்த்துக்க முயற்சி பண்ணுங்க. 3ஆம் நபருடைய தலையீடு குடும்பத்துல வந்தா பிரச்சனைகள் இன்னமும் அதிகரிக்கும். அதே சமயத்துல நீங்களும் மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்கள்ல தலையிடாம இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா ஏதோ ஒரு அவமானத்தையும் வலிகளையும் குடும்பத்துல சந்திச்சிருப்பீங்க மகர ராசி அன்பர்கள். குடும்பத்துல சந்தோஷம் பெருகக்கூடிய, மனமகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா இந்த மாதத்துல இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை குடும்பஸ்தானத்துக்கு கிடைக்குது. ஆனாலுமே இங்க ராகு இருக்கிறதுனால இந்த மாதத்துல நீங்க யாரையும் முழுமையா நம்பிடக்கூடாது. குடும்ப விஷயங்கள்ல யாரையும் நம்பக்கூடாது. அதாவது வெளிநபர்களை குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள ஈடுபடுத்துறதுக்காக நம்ப வேண்டாம். அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா எப்ப ரொம்ப கவனமா இருக்கணும்னா தை 20ஆம் தேதிக்கு பிறகு. ஏன்னா செவ்வாய் இங்க ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்ய போறாங்க. அப்ப கோபம் இன்னுமே உங்களுக்கு கூடுதலா வரும். ஆக்ரோஷப்பட்டு கோபப்பட்டு குடும்பத்துல பிரச்சனைகளை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் ராகு இருவரும் இணையறாங்க. 2 கிரகங்களும் இணையும் போதுதான் இந்த பிரச்சனை இன்னுமே அதிகரிக்கும். கோபம் அதிகமா வரும், ஈகோ கிளாஷ் வரும். செவ்வாய் ராகு இணைஞ்சாலே அந்த இடத்துல ஒரு போராட்டம், பிடிக்கல, கோபம், ஆக்ரோஷம், தான் நினைச்சதை செயல்படுத்த முடியலங்கிற மாதிரியான தன்மையை கொடுக்கும். அதனால கொஞ்சம் கவனத்தோட செயல்படுறது நல்லது. எப்போன்னா தை மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும். மாத துவக்கத்துல 4ஆம் அதிபதி உங்க ராசியில உச்சபலம், 4ஆம் இடத்தையே செவ்வாய் பார்க்கிறார். தன் வீட்டை தானே பார்ப்பது சிறப்பு. அப்போ தாய் சார்ந்த வகையில அனுகூலங்களை உண்டாக்கும். தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தாய் மூலம் அனுகூலம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
வீடு வாங்குற யோகம் இந்த மாதத்துல சிறப்பா உண்டு. செவ்வாய் எப்பெல்லாம் வலிமை பெறுவாரோ அப்போல்லாம் வீட்டை பற்றிய எண்ணங்கள், வீட்டை ஆல்ட்ரேட் பண்றது, இடம் வாங்குற சிந்தனைகள் இதெல்லாம் உங்க மனசுல அதிகரிக்கும். அதுவும் சுக்கிரனும் இணைந்த நிலையில இருக்கிறதுனால கண்டிப்பா சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நீண்ட காலமா ஒரு இடத்தை வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், வீடு வாங்கணும், வீடு கட்டணும், இந்த மாதிரியான எண்ணத்துல இருக்கவங்களுக்கு இந்த தை மாதம் 100% வெற்றியை கொடுக்கும். 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிரன் உங்க ஸ்தானத்திலேயே இருக்கார். குழந்தைகள் மேல இந்த மாதத்துல அளவுக்கு அதிகமான பாசம் உண்டாகும். குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. குழந்தைகள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ இல்ல குழந்தைகள் ஏதாவது உங்ககிட்ட கோரிக்கை வச்சிருந்தா அதையெல்லாம் இப்ப நிறைவேற்றுவீங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சி சிறப்பா இருக்கும். குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமா இருக்கும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ பூர்வீகம் சார்ந்த வகையில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள், வலிவேதனைகள், வருத்தங்கள், தடங்கல்கள் இது அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீரும். பூர்வீகம் சார்ந்த வகையில அனுகூலங்களை உண்டாக்கும். பூர்வீக சொத்தை சிலர் அனுபவிப்பீங்க. நீண்ட காலமா விற்பனையாகாத பூர்வீக சொத்துக்களெல்லாம் கூட இப்ப விற்பனையாகும். காதல்ல வெற்றியை கொடுக்கும். காதல் சார்ந்த விஷயங்கள்ல தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்த மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழலை கொடுக்கும். காதலர்களுக்கிடையே அன்பு அதிகரிக்கும். நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல விளையாட்டு சார்ந்த துறைகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். கலைத்துறையில ஈடுபாடு அதிகரிக்கும். கலைத்துறையில ஜெயிக்கக்கூடிய சூழலை கொடுக்கும். சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். எதுலையும் பஞ்சுவாலிட்டியா செயல்படுவீங்க. சொன்ன இடத்துக்கு சொன்ன நேரத்துல கரெக்டா போக்கணும், அதை செஞ்சு முடிக்கணுங்கிற பஞ்சுவாலிட்டியோட இந்த மாதத்துல செயல்படுவீங்க. டைமிங் சென்ஸுங்கிறது இந்த மாதத்துல பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணுவீங்க. இந்த இடத்துல நம்ம சொல்லிட்டோம், அதை செஞ்சே ஆகணுங்கிற எண்ணம் ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்க மனசுல. கடன் ஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானம். 6ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்ப கடன் கிடைக்கும். எங்க கடன் கேட்டீங்கனாலும் ஈஸியா கடன் உங்களுக்கு கிடைக்கும். கடனை அடைக்கணுங்கிற எண்ணமும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் இந்த மாதத்துல அதிகரிக்கும். 6, 12ஆம் இடம் கனெக்ட் ஆகிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு உடம்புல கொழுப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதுலலாம் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க. வயிறு சம்பந்தப்பட்ட, ஜீரணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு வந்து போகும். ஒரு சிலருக்கு சுகரை அதிகப்படுத்தும். அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளணுங்கிறத மனசுல வச்சுக்கணும். 9, 10க்குரிய கிரகங்கள் புதனும் சுக்கிரனும் இணைந்த நிலையில லக்னத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியான மாற்றம் ஏதாவது பண்ணணுங்கிற எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும். தொழில்ல வளர்ச்சி முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும். பிஸ்னஸ் பண்றவங்க அறிவார்ந்த நுட்பமான திறமையான தொழிலா இந்த காலகட்டத்தில் சூஸ் பண்ணுவீங்க. நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து இந்த விஷயம் ஏன் இப்படி இருக்கு, இதை எப்படி மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோட செயல்படுவீங்க. மாற்றங்கள், துறை ரீதியான மாற்றங்கள் செய்து அந்த மாற்றங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கியும் போகும். 9, 10, 11 3 இடத்துக்கும் அதிபதிகள் லக்னத்துல ஒன்றிணைந்து இருக்கிறதுனால தொழிலை எப்படி முன்னேற்றகரமாக கொண்டு போகிறது, அதில் எப்படி லாபம் காண வைப்பது, எப்படி லாபத்தை அடைவது, இந்த சிந்தனை ஓட்டங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு. குரு 6ல இருந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தூரதேச பயணங்கள் சிறப்பு. 12ஆம் இடத்து அதிபதியாக இருக்க குருவே 12ஆம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால வெளிநாடு, வெளி மாநிலம் சார்ந்த விஷயம், பயணங்கள் சார்ந்த விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். நீண்ட காலமா வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு அதுல வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, வரக்கூடிய தை மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ஜனவரி 25ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு பிறந்த நாள். அந்த தினத்துல சூரிய பகவான் வழிபாடு செய்யறது மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்றுக் கொடுக்கும். இந்த தினத்துல தை மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு நவகிரகங்களில் இருக்கும் சூரிய பகவானுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி, சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து 9 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது சூரியனால ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வெகுவா குறைந்து வளர்ச்சி முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில மிக சிறப்பா இருக்கும். முடிஞ்சா கோதுமையினால செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் தானம் பண்றது இன்னுமே கூடுதல் விசேஷ பலன்களை பெற்றுக் கொடுக்கும். சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுய ஜாதகத்துல, ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும்
எங்க சஞ்சாரம் செய்யறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.